Good morning students. Standard varianceல மொத்தம் 4 types இருக்குன்னு சொல்லியிருக்கேன். Material variance, labor variance, sales variance and overhead variance. ஓகேங்களா? அதுல material variance ரிலேட்டடா 4 videos with formatோட உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டேன். அடுத்தது labor variance second type. இதுல illustration sum number 10 ல இருந்து 17 இருக்கு. illustration sum number 17 வரைக்கும் labor variance தான் பார்க்க போறோம். ஓகே, with formatோட பார்க்கலாம். question read பண்றேன். Calculate labor rate variance from the following. Standard 40 workers to work for 8 hours per day in 5 days a week and get paid at rupees 10 per hour. Actual 43 workers worked on average 9 hours per day in 5 working days in a week were paid rupees 11 per hour on average. ஓகேங்களா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட்ல ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 40 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா 5 டேஸ்க்கு எவ்வளோ 40 ஒர்க்கர்ஸ்க்குன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்களா ஒரு நாளைக்கு, அப்போ 1 மணி நேரத்துக்கு 10 ரூபான்னு வாங்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஆக்சுவல் எடுத்துட்டீங்கன்னா 43 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 9 ஹவர்ஸ்ன்ட்டு ஒரு வாரத்துக்கு 5 நாள் ஒர்க் பண்றாங்க. இவங்க 1 மணி நேரத்துக்கு 11 ரூபான்னு வாங்குறாங்க. இதுதான் இந்த கொஸ்டினோடைய எக்ஸ்பிளனேஷன். அவங்க கேட்டிருக்கிறது என்னது? லேபர் ரேட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபார்முலாவோட பார்க்கலாம். இப்போ லேபர் ரேட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னது? ஆக்சுவல் டைம் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆக்சுவல் டைம் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஆக்சுவல் டைம்னா இங்க என்ன வரும் உங்களுக்கு? ஆக்சுவல் டைம்ங்கிறது 43 ஒர்க்கர்ஸ் இருக்குங்க இல்லையா, இதுதான் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, கவனிங்க. ஆக்சுவல் டைம்னு சொன்னாலே இங்க ஆக்சுவலுக்கு வந்துடணும் இந்த கொஸ்டின்ல. ஓகே, ஆக்சுவல் என்னது? 43 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. இத மாதிரி வாரத்துல 5 நாள் ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா? ஆக்சுவல் டைமுக்கு இதுதான் கால்குலேஷன். ஸோ நம்ம என்ன செய்யறோம்? ஆக்சுவல் டைம் இப்போ கால்குலேட் பண்ண போறோம். எவ்வளவு ஒர்க் பண்றாங்க? 43 ஒர்க்கர்ஸ். ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. அப்போ இதே மாதிரி வாரத்துல 5 நாள் ஒர்க் பண்றாங்க. அப்போ 43 ஒர்க்கர்ஸ் இன்ட்டு 9 ஹவர்ஸ் இன்ட்டு 5 டேஸ் இன் எ வீக் மல்டிப்ளை பண்ணாக்க 1935 லேபர் ஹவர். அப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்றாங்க? 1935 லேபர் ஹவர் ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஆக்சுவல் டைம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட்னு ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு? அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட்னா ஸ்டாண்டர்ட் போயிடணும். அப்போ 1 மணி நேரத்துக்கு ஸ்டாண்டர்ட் ரேட் 10 ருபீஸ் பர் ஹவர். 1 மணி நேரத்துக்கு 10 ரூபாய் ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவல் ரேட்னா பாத்தீங்கன்னாக்க அவங்க 1 மணி நேரத்துக்கு 11 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவல் ரேட். ஸோ இங்க என்ன ஃபார்மேட் உங்களுக்கு? ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஸ்டாண்டர்ட் ரேட் 10 ருபீஸ் பர் ஹவர். ஆக்சுவல் ரேட் ஒரு மணி நேரத்துக்கு 11 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்றோம்? நம்ம இப்போ கால்குலேஷன்ல போறோம். ஓகே, கால்குலேஷன்ல போனோம்னா உங்களுக்கு 1935 ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு வாரத்துக்கு. ஓகேன்ட்டு இப்போ இதை தனியா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ 10ல 11 போகாது இல்லைங்களா? அதாவது ஸ்டாண்டர்ட் ரேட்டை விட ஆக்சுவல் ரேட் அதிகமா இருக்கு. அப்போ -1 வரும். ஓகேங்களா? மைனஸ்னா அட்வர்ஸ்ன்னு உங்களுக்கு மெட்டீரியல் வேரியன்ஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பிளஸ்ன்னு வந்தாக்கா பாசிட்டிவா வந்ததுனாக்கா உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். நெகட்டிவ்ல வந்ததுன்னா மைனஸ்ல வந்ததுன்னா உங்களுக்கு அட்வர்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். -1 இன்ட்டு 1935 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 1935 அட்வர்ஸ்ல கிடைக்குது ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பி சம் பார்க்கலாம். இன் எ ஃபேக்டரி 1 minute. In a factory, the standard rate per labor hour is fixed at ₹20. ஸோ லேபர் ஹவர் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 1 மணி நேரத்துக்கு 20 ரூபான்ட்டு ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுல கவனிச்சுன்னா மொத்தம் 80,000 லேபர் ஹவர் இருக்கு. இந்த டோட்டலா 80,000 80,000 லேபர் ஹவரை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 25,000 லேபர் ஹவருக்கு 20 ரூபாய் 1 மணி நேரம்னு 25,000 லேபர் ஹவர் இருக்கு. நெக்ஸ்ட் 23 ரூபாய் 1 மணி நேரத்துக்கு 23 ரூபான்ட்டு 30,000 லேபர் ஹவரும் 1 மணி நேரத்துக்கு 25 ரூபான்ற ரேட்ல 1 மணி நேரத்துக்கு 25 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ 25,000 லேபர் ஹவர் அப்படின்றத
இந்த 80,000 லேபர்ஸ் ஹவர்ஸை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க, கால்குலேட் லேபர் ஹவர் வேரியன்ஸ். இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், லேபர் ஹவர் வேரியன்ஸை கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? லேபர் ஹவர் வேரியன்ஸ் ஃபார்மேட் நமக்கு நல்லாவே தெரியும். சம் ஏல போட்டோம் இல்லைங்களா, அதே ஃபார்மேட் தான். ஆக்சுவல் டைம் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஓகேங்களா? இப்போ நமக்கு மொத்தம் எவ்வளவு இருந்தது, 80,000 லேபர் ஹவர்ஸ்ல 3ஆ பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த 3த்துக்கு தான் கால்குலேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கிறோம், ஃபர்ஸ்ட் லேபர் ஹவர் எவ்வளவு, 20,000 லேபர் ஹவர், சாரி 25,000 லேபர் ஹவருக்கு 1 மணி நேரத்துக்கு 20 ரூபாய். ஓகேங்களா? ஆக்சுவலா கொடுக்கறது. ஸ்டாண்டர்ட் லேபர் ஹவர் 20 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டா 20 ரூபாய் கண்ணே. இப்போ இது ஆக்சுவல் லேபர் ஹவர். ஆக்சுவல் லேபர் ஹவர் எவ்வளவு, 20 ரூபாய். ஓகேங்களா? அப்போ 25,000 லேபர் ஹவர். கவனிச்சுக்கோங்க. அப்போ ஃபார்மேட் பிரகாரம் இப்போ சப்ஸ்டியூட் பண்றதுதான் வேலை. ஆக்சுவல் டைம் எவ்வளவு உங்களுக்கு, 25,000 லேபர் ஹவர். ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்டா 20 ரூபாய் தான். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு, 20 rupees. ஆக்சுவல் ரேட் 25,000 ரூபாய்க்கு ஆக்சுவல் ரேட் எவ்வளவு, 20 ரூபாய். ஓகேங்களா? ஆக்சுவல் ரேட்டும் 20 ரூபாய் தான், ஸ்டாண்டர்ட் ரேட்டும் 20 ரூபாய் தான். இங்க கவனிங்க, ஆக்சுவல் ரேட் எவ்வளவு இருக்கு, 25,000 லேபர் ஹவர்ல ஆக்சுவல் ரேட் 20 ரூபாய் தான், ஸ்டாண்டர்ட் ரேட் 20 ரூபாய் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்வோம், ஆக்சுவல் ரேட்டையும் ஆஸ் பர் த ஃபார்மேட் ஆக்சுவல் ரேட்டையும் ஸ்டாண்டர்ட் ரேட்டையும் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் 20 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 கூட 25,000 லேபர் ஹவரை நம்ம மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 0ல தான் வரும். 0 இஸ் மல்டிப்ளைட் பை எனிதிங், யூ வில் கெட் த ஆன்சர் இஸ் 0. 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்னதான் வரும், உங்களுக்கு 0 தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் 0. நெக்ஸ்ட் 30,000 லேபர் ஹவருக்கு ஆக்சுவல் லேபர் ஹவர் எவ்வளவு, ஆக்சுவலா 23 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் எவ்வளவு, ஸ்டாண்டர்ட் ரேட் 20 ரூபாய், ஆக்சுவல் ரேட் 23 ரூபாய். ஓகேங்களா? இப்போ ஃபார்மேட்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு 30,000 லேபர் ஹவருக்கு ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு, 20 ரூபாய் 1 மணி நேரத்துக்கு. ஆக்சுவல் ரேட் எவ்வளவு, 23 ரூபாய் இல்லையா. இப்போ என்ன செய்யறோம், 20ல 23 போகாது. ஓகேங்களா? அப்போ -3 ரூபாய். ஓகேங்களா? இது கூட 30,000 ஆக்சுவல் டைம் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்குது, 90,000 ரூபாய் லேபர் ஹவர் கிடைக்குது. இது அட்வர்ஸ். நெகட்டிவ்ல வந்தா அட்வர்ஸ் -3 வரும்போது ஆன்சர் -90,000 தான் கிடைக்கும். -90,000 தான் அட்வர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்தது தேர்ட் ஒன், 25,000 ஹவர்ஸ்ல ஆக்சுவல் ரேட் எவ்வளவு, 25 ரூபாய், ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு, 20 ரூபாய். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம், சப்ஸ்டியூட் பண்றோம். ஆக்சுவல் டைமிங் என்னது, 25,000 லேபர் ஹவர். ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு, 20 ரூபாய். ஆக்சுவல் ரேட் எவ்வளவு, 25 ரூபாய். இப்போ என்ன செய்யறோம், இந்த 25,000 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்றோம். இது 25யும் 20 ரூபாயில 25,000 ரூபாய் போகாது. அப்போ -5 தான் ஆன்சர். -5 னா ஆன்சரும் -5ல தான் வரும். புரிஞ்சு, மைனஸ்ல தான் வரும் ஆன்சர். எதுல வரும், உங்களுக்கு மைனஸ்ல வரும். ஓகேங்களா? இப்போ 25,000 5ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 1,25,000 ரூபாய் இருக்கு. மைனஸ்ல வந்ததுன்னா என்னன்னு சொல்லிருக்கேன், உங்களுக்கு அட்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், டோட்டல் போட போறோம். டோட்டல் போட்டோம்னா என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த 0க்கு நம்ம வேல்யூ பண்ண முடியாது. ஓகேங்களா? 90,000 பிளஸ் 1,25,000 ரெண்டுமே ஏ இருக்கிறதுனால ரெண்டுத்தையுமே ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 2,15,000 வருது. ஓகேங்களா? சேம் சிம்பிள் தான், ஏ தான் அட்வர்ஸ். 2,15,000 நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஏன் நெகட்டிவ்ல வந்திருக்குன்னு பாருங்க, கவனிங்க. இங்க 90,000 இங்கேயும் மைனஸ்ன்றதுனால இங்கேயும் 90,000 ஏல தான் வந்திருக்கு. இங்கேயும் -5ன்றதுனால ஆன்சரும் அட்வர்ஸ்ல தான் வந்திருக்கு. அப்ப ஆன்சர் அட்வர்ஸ் ரெண்டுத்துக்கும் வந்ததுனால டோட்டல் ஆன்சரும் 2,15,000 அட்வர்ஸ்ல தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சி சம்முக்கு போகலாம். கொஸ்டின் ரீட் பண்றேன். ஸ்டாண்டர்ட் இப்போ ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் தனித்தனியா இருக்கு. ஸ்டாண்டர்ட்ல பார்ப்போம். 40 men at ₹25 per hour. 40 ஆண்கள் வேலை பார்க்குறாங்க. 1 மணி நேரத்துக்கு 25 ரூபான்ற ரேட், 25 ரூபா 1 மணி நேரத்துக்குன்றது லேபர் ஹவர்ல ஒர்க் பண்றாங்க. அதே போல 20 பெண்கள் 20 விமன் ஒர்க் பண்றாங்க. அவங்க 1 மணி நேரத்துக்கு 20 ரூபா லேபர் ஹவர் வேஜஸ் வாங்குறாங்க. ஓகேங்களா? முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் இன் எ வீக். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு 5 நாள் ஒர்க் பண்றாங்க. புரிஞ்சிடுச்சுங்களா? அடுத்தது ஆக்சுவல்.
ஆக்சுவல் இது வந்து ஸ்டாண்டர்டா சொல்லியாச்சுங்களா. இப்ப ஆக்சுவலா 35 ஆண்கள் வேலை பார்க்கறாங்க, 1 மணி நேரத்துக்கு 26 ரூபாய் வாங்குறாங்க. அடுத்தது 28 பெண்கள் வேலை பார்க்கறாங்க, ஆக்சுவல்ல 1 மணி நேரத்துக்கு 19 ரூபான்னு வாங்குறாங்க. இவங்க கேட்கிற கொஸ்டின் என்னது, கம்ப்யூட் லேபர் ரேட் வேரியன்ஸ். சேம் ஃபார்மேட் தான் லேபர் ரேட் வேரியன்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. லேபர் ரேட் வேரியன்ஸ்னா என்ன ஃபார்மேட் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, ஆக்சுவல் டைமுக்கு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஷார்ட்டா சொல்றோம்னா AT into SR minus AR. ஓகே, இப்போ தேர்ட் சம்க்கு இங்க ஆன்சர் போட போறோம். ஃபர்ஸ்ட் லேபர் ரேட் வேரியன்ஸ் கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்மேட் வந்து ஆக்சுவல் டைம் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஆக்சுவல் டைம் நமக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம், மென்னுக்கு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. மென்னுக்கு, மென்னா ஆண்கள். ஓகேங்களா. ஆண்களுக்கு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ், ஒர்க்கிங் டே, ஹார்ஸ் ஒர்க் பர் டே. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு, எத்தனை நாள் ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்றாங்க, எத்தனை ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா. இதுதான் ஃபார்மேட்டு. இதை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு ஒர்க்கிங் டேஸ் இன்ட்டு ஹார்ஸ் ஒர்க்டு பர் டே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மென்னுக்கு இருக்கிறோம். ஃபார்மேட்டை கவனிக்கிறோம். ஆக்சுவல் டைமை தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்றோம். ஆக்சுவல் டைமுக்கு தான் இந்த ஃபார்மேட். உங்களுக்கு ஆக்சுவல் டைமுக்கு என்னது, ஆக்சுவல் டைம்னாலே என்னது, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஒர்க்கிங் டேஸ் இன் ஏ வீக், அடுத்தது ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் ஏ டே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மென்னுக்கு எடுக்கிறோம். இது நமக்கு தேவையில்லை. ஓகே, என்ன பார்க்குறோம், ஆக்சுவல் டைமை கால்குலேட் பண்ணோம்னா, ஆக்சுவல் டைம் தானே ஃபார்மேட்ல என்ன இருக்கு, ஆக்சுவல் டைம் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். இப்போ அதுல ஆக்சுவல் டைம் கால்குலேட் பண்ணணும். ஆக்சுவல் டைம்னாலே ஆக்சுவலுக்கு வந்துடும். மென்னு தான் கால்குலேட் பண்றோம். மென்னுனா எத்தனை மென் இருக்காங்க, 35 மென் ஆக்சுவலா ஒர்க் பண்றாங்க. எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க, 5 நாள் ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. புரிஞ்சிச்சுங்களா. 35 ஆண்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னுட்டு ஒரு வாரத்துக்கு 5 நாட்கள் ஒர்க் பண்றாங்க. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஒரு நாள் மொத்தம் 35 ஆண்கள் ஒரு 5 நாள் வாரத்துல ஒர்க் பண்றாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்கன்னா டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளவு வருது, 1400 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க ஒரு வாரத்துக்கு. புரிஞ்சிச்சுங்களா. ஒரு வாரத்துக்கு 35 ஆண்கள் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, 1400 மணி நேரம். ஆக்சுவல் டைம் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஸ்டாண்டர்ட் ரேட்னா எங்க வந்துடணும், ஆண்களுக்கு, கொஸ்டினை நல்லா கவனிங்க. ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்னும் போது ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுறீங்க. ஆண்களுக்கு தான், மென்னுக்கு தான் கால்குலேட் பண்றோம். ஸ்டாண்டர்ட் ரேட்டு ஜென்ஸுக்கு, மென்னுக்கு எவ்வளவு வருது, ஒரு மணி நேரத்துக்கு 25 ரூபாய் மைனஸ் ஆக்சுவல் ரேட்டு. ஆக்சுவல் ரேட்டுன்னு வந்தீங்கன்னாக்க மென்னுக்கு வந்தீங்கன்னா, மென்னுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 26 ரூபாய். புரிஞ்சிடுச்சிங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இது ரெண்டுத்தையும். ஓகே, வாங்க இப்போ வந்துட்டோம். ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு, 25 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு. ஆக்சுவல் ரேட் எவ்வளவு, ஒரு மணி நேரத்துக்கு 26 ரூபாய். ரைட்டா. இப்போ என்ன பண்றோம், இந்த 1400 அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. இந்த பிராக்கெட்ல இருக்கிறது தான் இப்போ கால்குலேஷன். இது அப்படியே வந்துடும். 1400 அப்படியே ஈக்குவல் போட்டுக்கோங்க. 25ல 26 போகாது. ஓகேங்களா. ஏன்னா அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு, 1 ரூபாய் அதிகமா. 25 ரூபாவோட 26 ரூபாய் அதிகமா இருக்கு. இப்போ 25ல 26 போகுமா, போகும். ஆனா மைனஸ்ல போகும், -1 ரூபாய். ஓகேங்களா. இப்போ மைனஸ் வந்ததுனால ஆன்சரும் மைனஸ்ல தான் வரும். ஆன்சர் மைனஸ் போடாம அதுக்கு பதில் என்ன பண்றோம், நம்ம அட்வர்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். சின்ன வயசுல தான் நம்ம என்ன செய்வோம், -1400 போடுவோம். ஆனா இங்க சிம்பிள் கொடுத்துட்டோம். மைனஸ்ல வந்ததா, நெகட்டிவ்ல வந்ததா, அட்வர்ஸ் ஏன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. சோ உங்களுக்கு என்ன வருது, -25ல 26 போயிடுச்சுன்னா -1. ஓகேங்களா. 1400 இன்ட்டு -1 எவ்வளவு, 1400 ஏ. -4400 போட வேணாம், 1400 ருபீஸ் அட்வர்ஸ் ஏல போட்டாச்சு. ஓகேங்களா. இப்ப என்ன பண்ண போறோம், விமனுக்கு கால்குலேட் பண்ண போறோம். இப்போ ஆக்சுவல் டைம் என்னது, விமனுக்கு, பெண்களுக்கு என்ன ஃபார்மேட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஆக்சுவல் டைமிங் போது ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஒர்க்கிங் டேஸ், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன் ஏ டே. ஓகேங்களா. இப்போ ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் பெண்களுக்கு பார்க்குறோம். ஆக்சுவல் டைமிங் கால்குலேட் பண்றதுனால
விமனுக்கு ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளவு? 28 ஹவர்ஸ். 28 பெண்கள், சாரி 28 பெண்கள், ஹவர்ஸ் கிடையாது. ஆக்சுவல் டைம் கால்குலேட் பண்றோம். ஆக்சுவல் டைம் கால்குலேட் பண்றதுனால ஆக்சுவலுக்கு வந்துடுறோம். யாருக்கு கால்குலேட் பண்றோம்? விமனுக்கு கால்குலேட் பண்றோம். எத்தனை விமன் இருக்காங்க? நம்பர் ஆஃப் விமன் 28. ஓகேங்களா? எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்றாங்க? 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துல 5 நாள் வேலை பார்க்கறாங்க. ஓகே, அப்போ 28 into 8 into 5. ஓகே, 28 into 8 into 5. வாங்க, இப்போ விமன் ஆக்சுவல் விமன் எவ்வளோ? 28 into 5 into 8 பண்ணோம்னா 1120 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு பெண்கள் ஒர்க் பண்றாங்க. அப்போ விமனுடைய ஆக்சுவல் டைமிங் என்ன? ஃபார்மேட் போங்க. ஆக்சுவல் டைமிங் விமன் எத்தனை ஒரு வாரத்துக்கு? 1120 மணி நேரம் ஆக்சுவல் டைம் ஒர்க் பண்றாங்களா? இப்போ அடுத்தது ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். இதை பார்க்குறோம். ஸ்டாண்டர்ட் ரேட் அண்ட் மைனஸ் ஆக்சுவல் ரேட்னா, ஸ்டாண்டர்ட் ரேட்னு சொன்னாங்களா, அப்போ ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுறோம். அப்போ யாரை பார்க்குறோம்? விமனுக்கு பார்க்குறோம். அப்போ விமனுடைய ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு? 20 ரூபாய். ஓகேங்களா? அதே மாதிரி விமனுக்கு ஆக்சுவல் ரேட் எவ்வளவு? 19 ரூபாய். ஓகேங்களா? அப்போ 20 மைனஸ் 19. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு? 20 ரூபாய். ஆக்சுவல் ரேட் எவ்வளவு? 19 ரூபாய். இப்போ 20ல 19 போயிடுச்சுன்னா மிச்சம் 1, ரைட்டுங்களா? அப்போ பிளஸ்ல தானே வருது. 20ல 19 போகும். மிச்சம் எவ்வளவு இருக்கு? 1 ரூபாய் இருக்கு. இந்த 1 ரூபாய் இன்ட்டு 1120 மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு பிளஸ்ல வர்றதுனால ஃபேவர். பிளஸ் 1120ன்னு போடக்கூடாது, எஃப்னு போட்டுக்கணும். எஃப்னா ஃபேவரபிள். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னது? 1120 ரூபாய் ஃபேவரபிள்னு போட்டாச்சு. போட்டுட்டோமா? இதோட முடியல நமக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்? டோட்டல் பண்ண போறோம். டோட்டல் பண்ணும்போது எப்படி டோட்டல் பண்ணுவோம்? 1 அட்வர்ஸ்ல இருக்கு, 1 ஃபேவரபிள்ல இருக்கு, 1 மைனஸ்ல இருக்கு, 2வது பிளஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் எவ்வளவு? மைனஸ். அப்போ என்ன பண்றோம்? ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்றோம். 1400ல 1120 போயிடுச்சுன்னா 280 ரூபாய். 280 ஏ எழுதணுமா எஃப்னு எழுதணுமா? எந்த நம்பரு வந்து பெரிய நம்பரோ அந்த நம்பர்ல இருக்க லெட்டர் போடுவோம். அப்போ 1400 பெருசா 1120 பெருசா? 1400 தான் பெருசு. 1400ல என்ன லெட்டர் இருக்கு? ஏங்கிற லெட்டர் இருக்கு. அப்ப ஆன்சர்லயும் ஏன்னு எழுதுவோம். புரிஞ்சிடுச்சுங்களா? ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்றோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ், ஒன்னு மைனஸ்ல இருக்கு, ஒன்னு பிளஸ்ல இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கழிக்கிறோம். ஆட் பண்ண முடியாது. டோட்டல்ன்றதுனால கண்ண முடின்னு ஆட் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்னத்தோட ஆன்சர் அட்வர்ஸ்ல மைனஸ்ல வந்திருக்கு, ஒன்னத்தோட ஆன்சர் ஃபேவரபிளா பிளஸ்ல வந்திருக்கு. அதனால டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் வந்ததுனால இதை சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு டிஃப்ரெண்ட் வருது? 280 ரூபா வருது. 280 ஏ வருமா எஃப் வருமா பாத்தீங்கன்னா, எந்த நம்பர் வந்து பெரிய நம்பரோ அந்த நம்பர்ல என்ன லெட்டர் இருக்கோ அதுதான் எழுதணும். அப்போ 1400 தான் பெரிய நம்பரு. அதுல என்ன இருக்கு? ஏன்னு இருக்கு. அதனால ஏன்னு எழுதிட்டோம். அப்ப ஆன்சர் என்னது? 280 ரூபாய் அட்வர்ஸ். ஓகேங்களா? அட்வர்ஸ்ன்றது கண்டிப்பா எழுதணும். அப்போ லேபர் ரேட் வேரியன்ஸ் எவ்வளவு? ₹280 அட்வர்ஸ். இந்த ஏ எஃப்னு போடலன்னா உங்களுக்கு அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. அதனால கவனமா பார்த்துக்கோங்க. இந்த ஒர்க்கிங் நோட்டும் கண்டிப்பா நீங்க போட்டாகணும். அப்பதான் உங்களுக்கு மார்க் வரும். இதை மட்டும் போட்டா உங்களுக்கு ஆன்சர் வர உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சி சம்க்கு சம்மே கொடுத்துட்டேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.